எழுதுகளிலிருந்து ஒரு 20 கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த 20 கொஷின்ஸில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ யூனிட் 1லேருந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, பிரித்தெழுதுக நெடு நாவாய். அதுக்கு அதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நெடு ப்ளஸ் நாவாய், ஆப்ஷன் பி நெடுமை ப்ளஸ் நா ப்ளஸ் வாய், ஆப்ஷன் சி நெடுமை ப்ளஸ் நாவாய், ஆப்ஷன் டி நெடு நா ப்ளஸ் வாய். ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நெடுமை ப்ளஸ் நாவாய். ஸோ இரண்டாவது கேள்வி, கரியன். கரியன் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ கரு ப்ளஸ் அன், ஆப்ஷன் பி கருமை ப்ளஸ் அன், ஆப்ஷன் சி கரிய ப்ளஸ் அன், ஆப்ஷன் டி கரி ப்ளஸ் அன். ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி கருமை ப்ளஸ் அன். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, செழுங்கனி தீஞ்சுவை. செழுங்கனி தீஞ்சுவை என்ற சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பிரித்து எழுதுங்க தான். செழுங்கனி தீஞ்சுவை அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறத ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ஐயும் கரெக்டாக பாருங்கள். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் சுவை. ஸோ இப்படி தான் இந்த வார்த்தையை 4ஆக பிரித்து எழுதியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, குறுகும் முண்டு அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். குறுகு முண்டு. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குறுகும் ப்ளஸ் உண்டு. ஐந்தாவது கேள்வி, வள்ளுயிர். வள்ளுயிர் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதுகணும்? ஆப்ஷன் பி வன்மை ப்ளஸ் உயிர். தவறான பிரித்தெழுதலை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது எது தவறாக கண்டுபிடிச்சிருக்காங்க, தவறாக பிரித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அங்கன் அதை வந்து அம் ப்ளஸ் கண்ணுன்னு பிரிச்சிருக்காங்க. காண்டகு கான் ப்ளஸ் தகு. ஆப்ஷன் சி புன்கண் புன்மை ப்ளஸ் கண். ஆப்ஷன் டி தீதிலா தீமை ப்ளஸ் இலா. ஸோ இதில் எது தவறாக 3 வந்து சரியாக பிரிச்சிருப்பாங்க, ஒன்று மட்டும் தவறாக பிரித்து எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஆப்ஷன் டி தீதிலா தீமை ப்ளஸ் இலா அப்படின்றது தப்பு. அடுத்த கேள்வி, பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி தவறான பிரித்தெழுதலை கண்டறியணும். பகுபத உறுப்பிலக்கணப்படி உணர்மின் அப்படிங்கிறத உணர் ப்ளஸ் மின், ஏகுமின் எகு ப்ளஸ் மின், சொல்லின் சொல்லு ப்ளஸ் மின், பூட்டுமின் பூட்டு ப்ளஸ் மின். இதுலேயும் தவறான பிரித்தெழுதலை தான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் சி சொல்லின் அப்படிங்கிறத தான் தவறாக பிரித்து எழுதியிருக்காங்க. அடுத்த கேள்வி, ஆறளவு அதை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஆறளவு அருமை ப்ளஸ் அளவு. ஆப்ஷன் பி அருமை ப்ளஸ் அளவு தான் சரியான பிரித்தெழுதுக. அடுத்தது வெந்நீர். ஸோ வெந்நீரை எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்றத பாருங்கள். 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வெம்மை ப்ளஸ் நீர். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஆப்ஷன் ஏ வெண்மை ப்ளஸ் நீர் அப்படின்னு எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது அரைந்தரைந்து. அதை எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அரை ப்ளஸ் அறந்து, அறந்து ப்ளஸ் அரைந்து, அரை ப்ளஸ் அரை ப்ளஸ் அரைந்து, அரைதல் அரைந்து. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அரைந்து ப்ளஸ் அரைந்து. ஸோ அடுத்தது சரியான பிரித்தெறிதலை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஏதாவது ஒன்று மட்டும் சரியாக பிரித்து எழுதியிருக்காங்க, மீதி எல்லாமே தப்பாக இருக்குது. சரியாக எதை பிரித்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஈராறாண்டு, ஈரெட்டாண்டு, ஐந்தாய், மூவைந்தாய் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐந்தாய், 5 + 5 + ஆய் அப்படிங்கிறது தான் சரியாக எழுதியிருக்காங்க. அடுத்தது எந்தாய் அப்படிங்கிறத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே இருக்க 4 ஆப்ஷன்ஸை பாருங்கள். எந்தாய் அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை, எம் ப்ளஸ் தாய். அடுத்தது வெஞ்சுடர். வெஞ்சுடர் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு பாருங்கள்.
சரியான விடை ஆப்ஷன் பி வெம்மை ப்ளஸ் சுடர். அடுத்தது இன்னரும் பொழில். இது எப்படி பிரித்து எழுதணும்? இன்னரும் பொழில். ஆப்ஷன் பி இனிமை ப்ளஸ் அருமை ப்ளஸ் பொழில். இப்படி தான் இதை பிரித்து எழுதணும். கோடிட்ட இடத்தை நிரப்பணும். காட்சி என்னும் தொழிற்பெயர் டேஷ் என பிரியும். காட்சி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எப்படி பிரித்து எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு ஆப்ஷன் சி கான் ப்ளஸ் சி அப்படின்றதான் தொழிற்பெயரோட பிரித்து எழுதணும். அடுத்தது பிரித்தெழுதுகளை கலர் கண்பு. ஸோ இதை பிரித்து எழுதணும். கலர் கண்பு. ஆப்ஷன் பி கலர்க்கு ப்ளஸ் அன்பு அப்படி தான் பிரித்து எழுதணும். அடுத்தது பிணி நோயுற்றோர். பிணி நோயுற்றோர் அப்படிங்கிறத எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் பி பிணி ப்ளஸ் நோய் ப்ளஸ் உற்றோர் அப்படின்னு தான் இதை எழுதணும். அடுத்தது பொருந்தாதது, அதாவது கரெக்டாக பிரிக்கலை, சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். ஆப்ஷன் ஏ தன் ப்ளஸ் இன் தன்னின், நீ ப்ளஸ் இன் உன்னின், யான் ப்ளஸ் இன் எண்ணின், நாம் ப்ளஸ் இன் எங்களின். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாம் ப்ளஸ் இன் ப்ளஸ் அது வந்து எங்களின் அப்படிங்கிறது வந்து வராது. அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் அமைப்புப்படி பின்வரும் சொற்களில் தவறான பிரித்திருதல் தான் இதிலையும் கண்டுபிடிக்கணும். புகழீர் புகழ் ப்ளஸ் ஈர், காணநீர் கான் ப்ளஸ் ஈர், புக்கேன் புக்கு ப்ளஸ் ஏன், முறிவர முறிவு ப்ளஸ் அற. தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புக்கேன் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கான கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சூன் இதை வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசியில் படிச்சுட்டு இருக்க யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பயன்படுத்தணும். படிங்க, ஜெயிக்கலாம். நன்றி.